21ാவது ശ്ലോകം. തഥാ ഇതി ച പ്രതിജ്ഞായ ന ഉവാച അല്പം വചഃ തഥാ. തദേതി ച പ്രതിജ്ഞായ നോവാചാൽപം വചസ്തദാ തേന ദർശിതമാർഗോസൗ நகரம் பிரதி ஜக்மிவான். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ராஜா சத்தியம் செஞ்சார். நான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். வேற ஒன்னும் சொல்லலை. விஸ்வாமித்திர மகர்ஷி காட்டி கொடுத்த வழியா நகரத்துக்கு ராஜா போகவும் செஞ்சார். வழி தெரியாம நடுக்காட்டுல மாட்டின்னு இருந்தவர் ஆக்குமே அதெல்லாம் செய்யறது செஞ்சது വിശ്വാമിത്ര മഹർഷിയോട് വേലകളാക്കും. അത് தெரியாதക്കാക്കും. ഇപ്പൊ വിശ്വാമിത്ര മഹർഷിയോട് മായാവചനങ്ങളിലെ മുഴുകി அதுக்கெல்லாம் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்ப இதா விஸ்வாமித்திர மகர்ஷி காட்டி கொடுக்கிற வழியா வனத்திலிருந்து நகரத்துக்கு யாத்திரையானார் ஹரிச்சந்திர மகாராஜா. 22வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரோபிராஜானம் வஞ்சயித்வாஶ்ரமம் யயௌ வஞ்சயித்வா ஆஶ்ரமம் யயௌ. கிருதஹ உத்வாஹ விதிஹி தாவத் விஸ்வாமித்ரஹ அப்ரவீத் நிருபம். விஸ்வாமித்ரோபிராஜானம் வஞ்சயித்வாஶ்ரமம் யயௌ கிருதோத்வாஹ விதிஸ்தாவத் விஸ்வாமித்ரோ ப்ரவீத் நிருபம். விஸ்வாமித்ர மகர்ஷி ராஜாவை ஏமாத்தி பலவிதமான பேச்சுகளை பேசி ஆசிரமத்துக்கு போனார். அவரு மாயாஜால பிரவൃത്തിயால ஒரு குமாரனையும் கன்னிகையையும் சிருஷ்டிச்சாரே அந்த யுவதி யுவாக்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் விஸ்வாமித்ரன் ராஜா இருக்கிற இடத்துக்கு போனார். ராஜ கொட்டாரத்துக்கு போனார். பிராமண வேஷத்திலேயே போனார். கல்யாணம் பண்ணி வச்ச அந்த தம்பதிகளையும் கூட்டிட்டு போனார். 23வது ஸ்லோகம். 23வது ஸ்லோகத்துல முதல் லைன் விஸ்வாமித்ரர் ராஜா கிட்ட சொல்லறதும் ரெண்டாவது லைன் ராஜா பதில் சொல்லறதுமாக்கும். வேதி மத்தியே நிருபாத்யத்வம் வேதி மத்தியே நிருப அத்ய த்வம் தேஹி தானம் யதா இஸ்ஸிதம். வேதி மத்தியே நிருபாத்ய த்வம் தேஹி தானம் யதேப்சிதம். ராஜாவே, இந்த அக்னிஹோத்திரசாலையில வச்சே நீங்க ராஜசூய யாகமெல்லாம் பண்ணினேளே, இந்த அக்னிஹோத்திரசாலை இந்த அக்னிஹோத்திரசாலையில வச்சே வதூவரன்மார்க்கு நீங்கள் கொடுக்கறேன்னு சொல்லி உறுதி சொன்ன சத்தியம் பண்ணின தனத்தை கொடுங்கோ. ராஜா பதில் சொன்னார். இப்பவே கொடுக்குவோம் நக்கும் சொன்னது. ராஜா பதில் சொல்லறார். கிம் தே அபீஷ்டம் த்விஜா ப்ரூஹி ததாமி வாஞ்சிதம் கிலா. கிம் தேரீஷ்டம் த்விஜா ப்ரூஹி ததாமி வாஞ்சிதம் கிலா. ஹே பிராமண சிரேஷ்டா, நீங்கள் என்னவாக்கும் ஆசைப்படுறீள் அதை சொல்லுங்கோ, அதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ராஜா. விஸ்வாமித்திரனோடு அந்த பேச்சில மயங்கிட்டாக்குமே நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னது. இப்போ தன்னோடு பேச்ச அவரு காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டார். நீங்கள் சொன்னபடி நான் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன்னு சொன்னது. 24வது ஸ்லோகம். அதேயமபி சம்சாரே யசக்காமோஸ்மி சாம்ப்ரதோ
വ്യർത്ഥം ഹി ജീവിതം തസ്യ விபவம் பிராப்ய ஏன வை. இந்த உலகத்துல என்னால முடியாத விஷயமாக்கும்னா கூடியும் நான் அதை செஞ்சு தருவேன். யசஸாக்கும் நான் இப்போ ஆசைப்படுறேன், எனக்கு தேவை அப்படிங்கிறது புண்ணியமாக்கும். என்னெல்லாம் என்னெல்லாம் ஒருத்தருக்கு இருந்துட்டும் அவனுக்கு புண்ணியம் அப்படின்னு இல்லைன்னா கஷ்டம். 25வது ஸ்லோகம் முதல் லைன் வந்து ராஜா விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட சொல்லறதும், ரெண்டாவது லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி பதில் சொல்லறதுமாக்கும். ந உபார்ஜிதம் நோபார்ஜிதம் யசஸ்சுத்தம் பரலோக சுகப்பிரதம். பரலோகத்துல சுகத்தை கொடுக்கிற ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கிற அந்த யசஸ் சம்பாதிக்கலை அப்படின்னாக்கா இந்த பூலகல அவன் என்னெல்லாம் என்னெல்லாம் ஆக்குமோ சேர்த்து வச்சிருக்கான் அதெல்லாம் வேஸ்ட். அதுக்கு விஸ்வாமித்ர மகர்ஷி பதில் சொல்றார். விஸ்வாமித்ர உவாச்ச ராஜ்யம் தேஹி மகாராஜா வராய சபரிச்சதம். சர்வஸ்வம் ராஜா கிட்டேந்து பிடிச்சு வாங்கணும் அப்படின்னு ஆகிரகிச்சு விஸ்வாமித்ரர் சொன்னார். ராஜாவே, எல்லா விதமான ராஜ சின்னங்களோடு கூடிட்டு இந்த ராஜ்யத்தை நீங்கள் இந்த கல்யாண மாப்பிளைக்கு கொடுங்கோ. உங்களோட ராஜ பதவிய அப்படியே கொடுத்துடுங்க, சிம்ஹாசனத்திலிருந்து இறங்கிடுங்கோ. இந்த தம்பதிகளில இந்த வரனுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ராஜ அதிகாரத்தை கொடுக்கணும். இனி முதல் இவனாக்கும் ராஜா, நீங்கள் ராஜ பதவியிலிருந்து கீழே இறங்கிடுங்கோ. 26வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து விஸ்வாமித்ர மகர்ஷி ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட சொல்லறதும், ரெண்டாவது லைன் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதுமாக்கும். கஜ அஸ்வ ரத ரத்ன ஆட்யம் வேதீம் மத்தியே அதிபாவனே கஜாஸ்வரத ரத்நாட்யம் வேதி மத்தியே தீபாவனே. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் புனிதமா இருக்கிற இந்த அக்னிஹோத்திர சாலையில வச்சே கஜம் ஆனை, அஸ்வம் குதிரை, ரதம் ரத்னம் இதெல்லாம் கூடிச்சேர்ந்த இந்த ராஜ்யத்தை இந்த வரனுக்கு நீங்கள் தானமாயிட்டு கொடுங்கோம் அப்படின்னு விஸ்வாமித்ர மகர்ஷி ஹரிச்சந்திரன் கிட்ட கேட்டுண்டார். வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றதுனால இங்க வியாச உவாச்ச மோஹிதோ மாயயா தஸ்ய ஸ்ருத்வா வாக்கியம் முனேர் நிருபா. முனி சொன்னதை கேட்ட மகாராஜா அந்த விஸ்வாமித்ர மகர்ஷியோடு பேச்சுல அந்த மாயாஜால பிரவൃத்தியில அட்ராக்ட் ஆயிட்டு என்ன பண்ணினார். 27வது ஸ்லோகம் தத்தம் இதி உக்தவான் ராஜ்யம் அவிசார்ய யத்ருச்சயா கிரஹீதம் இதி தம் பிராஹ விஸ்வாமித்ரஹ அதிநிஷ்டூரஹ. दत्तमित्युक्तवान् राज्यमविचार्य यदृच्छया गृहीतमिदं प्राह விஸ்வாமித்ரோதிநிஷ்டுரா. கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்னும் யோசனை பண்ணாதக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு எதிர்ச்சையா சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு ஃபுல்லா கேட்டு அதை கிரகிச்சு அதனோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்காதக்கு அவரு உன்னோடு எல்லா சம்பத்தோடு கூடிட்டு ராஜ்யத்தை கொடு ராஜாவே சொன்னதும் முன்பின் யோசிக்காக்கி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்.
விஸ்வாமித்ர மகர்ஷி என்ன பண்ணினார்? ஸ்வீகரிச்சுட்டேன் நீ கொடுத்தத அப்படின்னு அவரும் பதில் சொன்னார் ராஜாவுக்கு. இப்போ தானம் கொடுத்தாச்சு, தானம் வாங்கியாச்சு. 28வது ஸ்லோகம். தட்சிணாம் தேஹி ராஜேந்திர தானயோக்யாம் மகாமதே தட்சிணாரஹிதம் தானம் நிஷ்பலம் மனுரப்ரவீத். மனுஹு அப்ரவீத். மகாபுத்திமானான ராஜாவே, தானத்துக்கு தகுந்த மாதிரி தட்சணை கொடுக்கணும், அப்பதான் தானம் பூர்ணமாகும். தட்சணை கொடுக்காதக்கு தானம் கொடுத்தா அது பிரயோஜனப்படாது அப்படின்னு மனு சொல்லியிருக்கார். நான் சொன்னது கிடையாது, சுவாயம்புவ மனு சொல்லியிருக்கார். மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. 29வது ஸ்லோகம். தஸ்மாத் தானபலாய त्वं यदा उक्तां देहि दक्षिणाम् इति उक्तः तु तदा राजा तम् उवाच अतिविस्मितः तस्माद्दानबलाय त्वं यदोक्तां देहि दक्षिणाम् इत्युक्तस्तु तदा राजा तमुवाच अतिविस्मितः. அதனாலேயே தானத்தை நான் ஸ்வீகரிக்கிறதுக்காயிட்டு நீங்கள் சொன்னபடி இருக்கிற தட்சணைய தரணம். இப்படி விஸ்வாமித்ர மகர்ஷி பிராமணனோடு வேஷத்துல வந்து சொன்னதை கேட்ட ராஜா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். എന്നിട്ട് அவர்கிட்ட கேட்டார். இப்படி சொன்னார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துருச்சு. मुप्पदावदु श्लोकम्. ब्रह्मन् कियद् धनम् ब्रह्मन् कियद् धनं तुभ्यं देयं स्वामिन् मया अधुना दक्षिणा निष्क्रयं साधो वद तावत् प्रमाणगम्. हे ब्राह्मण उत्तमा, நான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தனமாக்கும் தரணம் தட்சணையாயிட்டு? சாத்தியா இருக்கிறவரே, ரொம்ப நல்லவரே, சத்குணத்தில் இருக்கிறவரே, தட்சணை கொடுக்கறதுக்கு எத்தனை தனமாக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னேன் அப்படின்னாக்கா. 31வது ஸ்லோகம். தான பூர்த்தியை பிரதாஸ்யாமி स्वस्तो भवत बोधना विश्वामित्रस्तु तच्छ्रुत्वा तम् आह तमाहमेदि नेपदे. தானத்தை பூர்த்தி பண்றதுக்காயிட்டு இந்த ராஜ்யத்தையும் சம்பத்தையும் எல்லாம் இந்த கல்யாண பையனுக்கு கொடுக்கறதுக்காகவே தானம் கொடு அப்படின்னு சொன்னார். அந்த தானத்தை பூர்த்தி பண்றதுக்காயிட்டு நீங்கள் என்ன தட்சணை சொல்றீங்களோ அந்த தட்சணையை நான் கொடுக்கிறேன். நீங்கள் சொஸ்தமா இருங்கோம் பிராமணா. விஸ்வாமித்ரர் அதை கேட்டு மகாராஜா கிட்ட இப்படி சொன்னார். 32வது ஸ்லோகம். மகாராஜா கிட்ட விஸ்வாமித்ர மகர்ஷியாக்கும் இப்ப பதில் சொல்றார். தான பூர்த்திக்கு ஆயிட்டு நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் கொடுக்கிறேன். தட்சணை தரணம்னாக்குமே சொல்றேன், நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு ராஜா சொன்னாரே. அந்த ராஜா சொன்னதை கேட்டுட்டு ராஜா கிட்ட விஸ்வாமித்ர முனி இப்படி சொல்றார். விஸ்வாமித்ர உவாஜா அப்படின்னு நீங்க சொல்லலைனாலும் விஸ்வாமித்ர மகர்ஷியாக்கும் இப்போ ராஜாக்கு பதில் சொல்றார். हेम भारद्वयं सार्धं दक्षिणां देहि साम्प्रतं दास्यामिति प्रतिश्रुत्य तस्मै राजा अधिविस्मितः हेम भारद्वयं सार्धं
ദക്ഷിണാം ദേഹി സാമ്പ്രതോ ദാസ്യാമീതി പ്രതിശ്രുത്യ തസ്മൈ രാജാതി വിസ്മിത. 2.5 ഭാരം സ്വർണം ദക്ഷിണയായിട്ട് നിങ്ങൾ തരണം. പഴയ കാലത്തിലെ ഇരിക്കുന്ന മെഷർമെന്റ് ആക്കും ഇത്. അന്നത്തെ കാലത്തിലെ ഇരിക്കുന്ന ഒരു അളവ് മെഷർമെന്റ് 2.5 ഭാരം സ്വർണം. അത് ദക്ഷിണയായിട്ട് നിങ്ങൾ ദക്ഷിണയോട് കൂടിയിട്ട് இந்த தானத்தை தரணும் அப்படின்னு சொன்னார் மகர்ஷி. ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சார் ராஜா. நீங்க சொல்லறபடியே நான் செய்யறேன் அப்படின்னு பிரதிஜை செஞ்சார். ஹேமபாரத்வயம் சார்த்தம் தட்சிணாம் தேஹி சாம்பிரதம். 2.5 ഭാരം സ്വർണം ദക്ഷിണയായിട്ട് கொடுத்துண்டு அந்த தட்சிணையோடு கூடிட்டு வேணும் இந்த தானத்தை செய்யறதுக்கு அப்படின்னாக்கும் சொன்னது. சரி சொல்லிட்டார் மகாராஜா ஆச்சரியத்தோடு கூடிட்டு. 33வது ஸ்லோகம். சதா ஏவ சைனிகாः தஸ்ய வீட்சமானாः சமாகதாः दृष्ट्वा महीपतिं व्यग्रं तुष्टुमुः ते मुदान्विताः तदैव सैनिकास्तस्य वीक्षमाणा समागताः दृष्ट्वा महीपतिं व्यग्रं तुष्टुवुस्ते मुदान्विताः. அதுக்குள்ள ராஜாவை தேடிண்டு வந்த சைனிகர்கள் அங்க வந்து சேர்ந்தா. யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற ராஜாவை பார்த்து அவ ராஜாவை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு ஸ்துதிச்சா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் வர்ணிக்கிறார் ஜனமே ஜெயனுக்கு. அதனால வியாச உவாச்ச. 34வது ஸ்லோகம். श्रुत्वा तेषां वचो राजा न उक्त्वा किञ्चित् शुभ अशुभम्. श्रुत्वा तेषां वचो राजा नोक्त्वा किञ्चित् शुभाशुभम् चिन्तयन् स्वकृतं कर्म ययौ अन्तपुरे ततः ययावन्तपुरे तदा. அந்த சைனிகர்கள் எல்லாம் ஸ்துதிக்கிற கேட்ட ராஜா அவளோட பிரவൃத்தியை சம்பந்திச்சு அவ ஸ்துதிக்கிறத பற்றி ஒரு அபிப்பிராயமும் சொல்லலை. ராஜா செஞ்ச பிரவൃத்தியை நினைச்சு யோசனை பண்ணிட்டு அந்தப்புறத்துக்கு யாத்திரையானார். பிராமண சிரேஷ்டன் வந்து கேட்கறதுக்குள்ள ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் எல்லாம் ராஜா இந்தா பிடிச்சுக்கோ சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தட்சிணை வேணும் சொன்னா அதையும் தரையும் சொல்லிட்டார். இதெல்லாம் கேட்டோனையாக்கும் சைனிகர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டு ராஜாவை மந்திரி முக்கியர்களும் சைனிகர்களும் எல்லாமா ஸ்துதிச்சா. அந்த ஸ்துதியெல்லாம் காதுல கேட்டுட்டும் எந்த பதிலும் சொல்லாதக்கு ராஜா இந்த பிராமண சிரேஷ்டனுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு நம்ம வாக்குறுதி சொல்லிட்டோமே அதை எப்படி கொடுப்போம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்தப்புறத்துக்கு யாத்திரையானார். இப்ப அவரோட கவலையெல்லாம் இந்த பிராமணன் கேட்ட தட்சிணையை எப்படி கொடுக்கறது அப்படின்னாக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா ராஜ்யம் சம்பத்து எல்லாத்தோடு கூடியும் சேர்ந்தாக்கும் அந்த வரனுக்கு தானம் பண்ணினது. எல்லாத்தையும் தானம் பண்ணியாச்சு. விஸ்வாமித்ர மகர்ஷி அதை സ്വീകരിച്ചുമായാச்சு. ഇനി എങ്കേന്ന് എടുത്തിട്ട് 2.5 ഭാരം സ്വർണത്തെ ദക്ഷിണയായിട്ട് കൊടുക്കறதுக்கு സാധിക്കും. ഇതാക്കും യോസന. 35வது ശ്ലോകം. കിം മയാ സ്വീകൃതം ദാനം സർവസ്വം യത് സമർപ്പിതം യത് സമർപ്പിതം വഞ്ചിതോഹം ദ്വിജേനാത്ര ദ്വിജേന അത്ര വനേ പാടത് ചരൈഹി ഇവ വഞ്ചിതോഹം ദ്വിജേനാത്ര വനേ പാടച്ചരൈരിവ.
எல்லாத்தையும் தானமாயி சமர்ப்பிச்ச நான் என்ன வாக்கும் இப்ப காட்டி கூட்டினேன். இப்ப ராஜ்யம் இல்லை, சொத்து இல்லை, சம்பத்து இல்லை. அந்த பிராமணன் வனத்துல இருக்கிற திருடன மாதிரி, காட்டு கொள்ளக்காரன மாதிரி என்ன ஏமாத்திட்டாரே. நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னோட மனசை மயக்கி இப்ப இதா எங்கிட்ட இருக்கிற சர்வதையும் ஒரு வனத்துல இருக்கிற கொள்ளக்காரன் எப்படி தட்டி பறிப்பனோ அதே மாதிரி தட்டி பறிச்சுட்டாரே. 36வது ஸ்லோகம். ராஜ்யம் சஹ உபஸ்கரம் ராஜ்யம் சோபஸ்கரம் தஸ்மை மயா சர்வம் பிரதிஷ்ருதாம் பாரத்வயம் சுவர்ணஸ்ய சார்தம் ச தட்சிணா புனா. சர்வ சம்பல் சமிருத்தமாயிருக்கிற ராஜ்யத்தை நான் தானமாயிட்டு கொடுத்துட்டேனே. இனி 2.5 பாரம் சொர்ணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? இனி 2.5 பாரம் சொர்ணம் ദക്ഷിണை ആയിട്ട് സമർപ്പിക്കണം. ദക്ഷിണയോട് കൂടിയിട്ട് വേണം இந்த தானத்தை கொடுக்கறதுக்கு. அதுக்கு நான் என்னதான் பண்ணுவேன்? மறுபடியும் இந்த 2.5 பாரம் சொர்ணத்தை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? 37வது ஸ்லோகம். கிம் கரோமி மதிர் பிரஷ்டா நஜ்ஞாதம் கபடம் முனே பிரதாரிதோஹம் சஹசா பிராமணேன தபஸ்வினா. என்னோட புத்தி இப்படி மழுங்கி போச்சே, என்னத்தை செய்வேன் நான்? கபட வேஷம் போட்டு வந்திருக்கிற முனியாக்கும் இது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் உண்மையாவே ஒரு பிராமணனாக்கும்னு நினைச்சுட்டு இருக்கேன். தாபச பிராமணன் என்னை ஏமாத்திட்டாரே. பலவிதமான மாயாஜால பிரவൃத்திகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு முனியாக்குமே இது. நான் அல்லவோ ஏமாந்து போயிட்டேன். இப்படி எல்லாம் ராஜா நினைச்சார். இப்படி சிந்தனை பண்ணிண்டாக்கும் அந்த புறத்துக்கு போனது. 38வது ஸ்லோகம். நஜாதே தேவகாரியம் வை ஹா தெய்வ கிம் பவிஷ்யதே இதி சிந்தா பரோ ராஜா கிருஹம் பிராப்தோ அதிவிஹ்வலஹ. கிருஹம் பிராப்தோ அதிவிஹ்வலா. ஈஸ்வர நிச்சயம் என்னவாக்குமோ அது எனக்கு தெரியாதே. கஷ்டம் எல்லாம் விதிபடிதான் நடக்கும். விதி என்ன ஆகுமோ என்னமோ. இப்படி சிந்தனை பண்ணிட்டு ராஜா ரொம்ப ரொம்ப கவலையோடு கூடிட்டு அவரோடு கிரகத்துல வந்து சேர்ந்தார். அந்த புறத்துக்கு வந்தார். 39வது ஸ்லோகம். பதிம் சிந்தா பரம் திருஷ்ட்வா ராஜ்ஞி பப்ரச்ச காரணம் கிம் பிரபோ விமனாபாசி கா சிந்தா ப்ரூஹி சாம்பிரதம். கணவர் என்னமோ யோசனையில வந்துட்டு இருக்கார் அப்படின்னு ராஜ்ஞி பார்த்தா அதுக்கு காரணம் என்னவாக்கும் அப்படின்னு கேட்டா. இப்படி கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் ராஜாவே சொல்லுங்கோ. பிரபோ உங்களுக்கு மனசுல என்னவாக்கும் சங்கடம்? என்னத்தை நினைச்சாக்கும் நீங்கள் இப்படி சிந்தனை பண்ணிட்டு கவலைப்பட்டு நடக்கிறேன்னு எங்கிட்ட சொல்லுங்கோம் அப்படின்னு தர்மபத்னி கேட்டா. 40வது ஸ்லோகம். வனாத் புத்திர சமாயாதோ ராஜசூய கிருத புரா கஸ்மாத் ச உவாஜசி ராஜேந்திர சோகஸ்ய காரணம் வத. கஸ்மாச்சோஜசி ராஜேந்திர சோகஸ்ய காரணம் வத. புத்திரன் வனத்திலேருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ராஜசூய யாகத்தை நீங்கள் நடத்திட்ட. ராஜசிரஷ்டா நீங்கள் என்னத்துக்கு இப்ப துக்கிக்கிற சொல்லுங்க. என்னவாக்கும் உங்க துக்கத்துக்கு காரணம்?